எனதருமை கடகராசி என்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போறது? நல்ல வருஷமா இருக்குமா? வளர்விரையா தேய்விரையா? ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களா? கடந்த 2.5 ஆண்டுகளாக நம்ம பட்டிருக்கக்கூடிய கஷ்டம் அப்படிங்க. அஷ்டமத்து சனி ஆட்டி படைச்சிச்சு. என்ன நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில்? நம்ம திக்கி திணறி தவிச்சு எல்லாம் நடந்து போச்சு. ஆனால் 2026 ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகிறது, நல்ல நட்பை தரப்போகிறது, நல்ல வாழ்க்கை துணையை தரப்போகிறது. என்னென்ன மாற்றம் நடக்க போகுதுங்க 26ல் பார்த்துருவோமா? 2026ஆம் ஆண்டு 2 முக்கியமான பயிற்சிகள் இருக்குங்க. அதில் ஒன்று குரு பயிற்சி, 2வது ராகு கேது பயிற்சி எண்ட் ஆஃப் திஸ் இயரில் நடக்க போகுது. இந்த குரு பகவான் நம்ம ராசியில் வந்து உட்கார போறார். கடகராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் என்ன? குரு பகவான். அப்போ நல்ல கிரகம். கிரகங்கள்ல இயற்கை சுபக்கிரகம் அப்படின்னு பேர். 9 கிரகங்கள் இருக்கு. அந்த 9 கிரகங்கள்ல ரொம்ப நல்ல கிரகம் எதுங்க அப்படின்னு கேட்டா யாரும் உடனே சொல்லிடுவாங்க குரு பகவான் தாங்க அப்படின்னு. அந்த குரு பகவான் மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி, பட்டு கலருக்கு அதிபதி. பார்த்தோன்னே இவர் பக்திமான், இவர் நல்லவருங்க அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறோம். அங்கே குரு பகவானுடைய அனுக்கிரகம் அவர் ஜாதகத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த ஆண்டு உங்களுடைய ராசியை நோக்கி வருகிறார், ராசியில் அமர்கிறார். 2026ல் வந்து உட்கார போகிறார். ஆகவே மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை நீங்கள் காண போறீங்க. மிக முக்கியமாக நான் சொல்வது உங்களுடைய பண விஷயம். பொருளாதார விஷயத்தில் 2.5 வருஷமா என்ன தட்டுப்பாடுகளை நீங்கள் அனுபவிச்சீங்களோ எல்லாமே இப்போ சால்வ் ஆக போகுது. பணம் கடன் கொடுத்தேன், திரும்ப கிடைக்கல. கடன் கேட்டு பேங்குக்கு போனேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேங்கில் போய் கடன் கேட்குறேன், மேனேஜர் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். எத்தனை பேர் வந்து சொல்கிறீங்க? எங்கள் கடன் நெருக்கடியில் எனக்கு வாழதான் வேண்டாமாங்கிற பயத்தில் இருந்தேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் 2026ல் குரு பகவான் வந்து ராசியில் உட்கார்ந்த பிறகு பொருளாதார ரீதியாக ஒரு உச்சத்தை நம்ம தொட போகிறோம். நான் சும்மா வார்த்தைக்கு சொல்லலைங்க. குரு பகவான் உச்சமா உட்கார்றாருங்க. அவர் உச்சம் பெறக்கூடிய ராசி உங்க ராசி. உங்க வாழ்க்கை உச்சமா இருக்க போது. குரு பகவானுக்கு தனகாரகன்னு பேரு. ஆக அவருடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒரு புதுசா ஒரு தொழில் ஒன்று துவங்குவீங்க. ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட தோணும், நம்ம புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா என்ன, ஆரம்பிச்சா நல்லா போகுமா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க பாருங்க. இந்த ஆண்டு ஒரு புது பிசினஸ் ஆரம்பிப்பீங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பக்காவாக பிளான் பண்ணுவீங்க. இந்த பிஸ்னஸை இப்படி பண்ணினா ஜெயிக்க முடியும், எந்த இடத்துல கடை போட்டால் ஜெயிக்க முடியும், எந்த இடத்துல பிஸ்னஸ் இருந்தால் வாடிக்கையாளர்களை கவரலாம், ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாரானா இந்த ஆண்டு உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், சூப்பராக ஒரு பார்ட்னர் கிடைக்க போறாரு. நல்ல பணம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பார்ட்னர் கிடைக்க போறாரு. அதனால் பிஸ்னஸில் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ ஒரு நல்ல புது பிஸ்னஸ் ஆரம்பித்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வருஷம். சிலருக்கு தோணுது, ஏங்க நான் ஆஃபீஸில் ஒரு பதவியில் இருக்கேன், உள்ள வேலை காலியாக போயிடுச்சு, இப்போ நான் ஒரு வேலையில் இருக்கேன், போதுமான வருமானம் இல்லை, என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது? வீட்டில் போனால் என் மனைவி சொல்கிறாங்க ஒரு செலவு சொல்கிறாங்க, ரொம்ப நியாயமான செலவு சொல்கிறாங்க. எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேணாமா, அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டாமா, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு நல்ல துணிமணி எடுத்து கொடுக்க வேணாமா அப்படிலாம் கேட்குறாங்க. நியாயமாக படுது. கையில் காசு இல்லையங்க, எப்படிங்க வாங்கி கொடுக்குறது அப்படின்னு உள்ளுக்குள்ள புலம்புறீங்க பாருங்க. ரொம்ப அன்பு வயப்பட்டவர்களுங்க. கடகராசி மாதிரி அன்பு காட்டக்கூடியவங்க உலகத்தில் கிடையாது. பிறர் மீது அன்பை கொட்டக்கூடியவங்க ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ். நான் அன்பை காட்டுறேன், நீ அன்பை காட்டுன்னு கேட்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ராசியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், உங்க வாழ்க்கையில ஃபினான்ஷியல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், ஹையர் எஜுகேஷன், பதவி, இதெல்லாம் பார்த்தோம்னா நல்ல பதவி கிடைக்குங்க. புதிய பொறுப்புகள் ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து சேரும். இது நாள் வரைக்கும் சம்பளத்தில் உங்களுக்கு என்னென்ன தட்டுப்பாடு இருந்ததோ அதெல்லாம் இந்த ஆண்டு நீங்க போகுது. கோயில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனையான் தேடியும் கண்டிலேனேன்னாங்க. நான் தேடியும் கூட பார்க்க முடியலைனாங்க. எனக்கு வாழ்க்கையில் அவ்வளவு சோதனைங்க அப்படின்னு உங்களுக்கு இப்போ பாருங்க. அந்த குரு பகவான் ராசியில் உட்காருவதனால உங்க ஆஃபீஸில் உங்களுடைய பொசிஷன், சம்பள குறைவு இருந்தால் இப்போ நிவர்த்தி ஆயிரும்.
வேலையை கொடுத்தாங்கங்க, ஆனால் நல்ல சம்பளத்தை கொடுக்கலையேங்க. அதானே சொல்றீங்க, நல்ல சம்பளம் இந்த ஆண்டு கிடைக்கும். அதனால வேலையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆக போகுது. இந்த ஆண்டு நல்ல மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இருக்கும். அதுவும் வேலையை கொடுக்கக்கூடிய சனி பகவான் எப்படி இருக்காரு பாருங்க. அந்த சனி பகவான் அவர் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் இருக்க, குருவே அவரை பார்க்க, இந்த ஆண்டுடைய பிற்பாதியில குருவே அவரை பார்க்க உங்களுடைய வேலையும் நல்ல வேலை கிடைக்குது. கிடைக்கிற வேலை நல்ல சம்பளத்தோடையும் கிடைக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை. இப்போ சிலருக்கு என்ன கேட்குறீங்க, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா சார்? 2-3 வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அரசு வேலை கிடைக்கல, இப்போ கிடைக்குமான்னு கேட்குறீங்க. 2026 டெஃபினட்டாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகநிலை இருந்துச்சுன்னா போதுங்க, இந்த ஆண்டு உறுதியாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். சூரியனும் செவ்வாயும் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இதை விட வேற என்னங்க உங்களுக்கு வேணும்? நல்ல அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. அதே போல இந்த சுக்கிரன் புதனுடைய சேர்க்கை இருக்கு பாருங்க. கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். சார் இப்போ வேலையில் எனக்கு திண்டாட்டமா இருக்கு, வேலை விட்டு போயிருச்சுங்கிறவங்களாம் கவலைப்படாதீங்க, இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த வேலை அமையும். அதே போல நிறைய பேர் மெடிக்கல் படிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கடகராசிக்காரர்கள் பல பேருக்கு நீட் பாஸ் பண்ற யோகம், மெடிக்கல் படிக்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு அமைகிறது. உயர்கல்வி கற்கக்கூடிய யோகமும் இருக்கு. அதே மாதிரி பார்மாசூட்டிக்கல் லைனை பல விரும்பி தேர்ந்தெடுப்பீங்க. அதை தேர்ந்தெடுத்து உங்கள் தொழிலை பண்ண போறீங்க, பெரிய வளர்ச்சி வரும். ஹேர் இம்ப்ளான்டேஷன் சம்பந்தப்பட்ட தொழில் பல செய்வீர்கள். பல பல் மருத்துவர்கள் அதில் நீங்கள் ஈடுபாடு காட்ட போறீங்க. நிறைய பேர் தனியாக கிளினிக் போடுவீங்க பல் மருத்துவர்கள். அதே போல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு சரியாக வேலை கிடைக்காத மாணவர்களுக்கு இந்த ஆண்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். காமர்ஸ் படித்த மாணவர்கள் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. சிஏ படிக்கிற வாய்ப்புகள் பலருக்கு சேரப்போகுது. நல்ல மல்டிநேஷனல் கம்பெனியில் பலருக்கு இப்போ வேலை கிடைக்க போகுது. இதெல்லாம் ரொம்ப ஒரு யோகமான வருஷமாக, யோகமான விஷயங்களாக உங்களுக்கு இருக்கு. குறிப்பாக 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் ஹெவி காம்படிஷன் இருக்கும். அதுக்கு நடுவில் நீங்கள் ஜொலிச்சுக்கிட்டு வருவீங்க. நிறைய பேர் குரூப் ஸ்டடியில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. அப்போ வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. எதுலங்க நாங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னா உங்கள் ஹெல்த்தில். 6ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் புதனும் கூடி இருக்கிற போது சுகர் கம்ப்ளைண்ட் உடம்புல இருக்கா, கவனமாக இருங்க. வயத்து சாப்பாட்டில் கவனமாக இருங்க. அசிடிட்டி கம்ப்ளைண்ட், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், சில பேருக்கு ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் சிலருக்கு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இந்த ஆண்டு உடல் நலத்தில் மட்டும் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகச்சிறந்த ஆண்டாக உங்களுக்கு 2026 அமையும். யாரை கும்பிடலாங்க? யாரை கும்பிட்டா எங்களுக்கு வருஷம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் விடாமல் கோயிலுக்கு போங்க. பிரதோஷத்தின் போது சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் பாருங்க. அந்த அபிஷேகத்தை கண்களால் பாருங்க. கண்களால் பார்க்க பார்க்க உங்கள் பொருளாதார நிலை வளரும். சிவபெருமானை நீங்கள் வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கை நிலை உயரும். இன்னும் சிவபுராணம் உற்றோதனம், நமச்சிவாய வாழ்க நாதண்டாள் வாழ்க அப்படின்னு சிவபுராணம் படிச்சு பாருங்க. மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள். இந்த ஆண்டு சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். பொருளாதார நிலை உயரும். டாக்ஸ் கன்சல்டன்ட் நல்ல பேரும் புகழ் வாங்குவீங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு மனநல ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள் சாதிக்க போகிற ஆண்டு. திரைப்படத்துறையிலே பார்த்தீங்கன்னா குணச்சித்திர வேஷம் ஏற்றுக்கிட்டவங்க, நகைச்சுவை நடிகர்கள், இவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் சேரும். நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. நேயர்கள் அனைவருக்கும் மிக சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல போகிறேன். ஹாப்பி நியூ இயர் 2026.